ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஸ்ரீ ஜெயந்தி. இன்னும் காத்தால் இப்போ தான் பெருமாளுக்கு நார்மலான பூஜை அலங்காரம் எல்லாம் ஆயிடுத்து. சாயங்காலத்துக்கு மேலே கிருஷ்ணருக்கு அலங்காரம் அம்சைகள் எல்லாம் ஆகும். இன்றைக்கி நித்தியப்படி இது ஆயிடுத்து. இதுக்கு மேலே தான் நான் தலிகை பண்ண ஆரம்பிக்கணும். கிருஷ்ணர்கிட்ட வேண்டிட்டு ஆரம்பிக்கிறேன். போன தடவை ரொம்ப டிசாஸ்டராக ஆகிடுத்து. என்னால் முடிஞ்ச மட்டும் சிம்பிளிஃபைடு கிருஷ்ண ஜெயந்தி தான். எல்லாருமே ரொம்ப ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, தயவு செய்து இழுத்து விட்டுண்டு போன தடவை மாதிரி பண்ணின்றாதுன்ட்டுன்னு. ஸோ அதனால் சிம்பிள் கிருஷ்ண ஜெயந்தி தான். என்ன பண்ண போகிறேன்றதை வாங்கோ இன்னைக்கு உண்டான தலிகையை பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஸ்ரீ ஜெயந்தி. ஸோ எல்லாருக்குமே ஸ்ரீ ஜெயந்தி வாழ்த்துக்கள். இந்த குரூப்ல இருக்கிற எல்லா பெரியவாளும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே போல சின்னவாளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு என்னால பண்ண முடியுமோ அந்த மாதிரி அளவுக்கு தான் டிஷ்ஷஸ் பண்ணிருக்கேன். நிறைய பண்ணல. போன வருஷம் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. சீடையெல்லாம் வெடிச்சு ஒரு 7 லேயர் பேர்ன், கை ஃபுல்லும் ஆகி இடது பக்கம்லாம் ஆயிடுத்து. அதனால இந்த வருஷம் அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. எங்க ஹஸ்பண்ட் ஒரு 15 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டார். வெறும் பழத்தை வச்சு அம்சம் பண்றோம் அப்படின்ட்டுன்னு. நானும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஐட்டங்கள்லாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு காத்தாலையும் தலிகை பண்ணியிருந்தேன். காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு மத்தியானம் ஆகாரம் கொடுக்கணும், மருந்து எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சாம்பார் பண்ணி சாதம் வச்சு ஒரு அப்பளம் பொரிச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் நான். ஸோ மற்றபடி மிச்ச ஐட்டங்கள்லாம் அது கூடவே சைட் பை சைட் தலிகை பண்ணி எடுத்து வச்சுட்டு மேடையெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு எல்லா வேலைகளும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ முடிஞ்ச மட்டும் பண்ணின ஐட்டங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிற சாரி ஒரு கல்யாணி காட்டன் சாரி. 9 கஜமா அதாவது மடிசாரா கட்டின்னு இருக்கேன் நானு. அதுக்கு ஒரு ஜக்காட் பிளவுஸ் போட்டிருக்கேன், ஒரு மோப்பு செயின், ஜிமுக்கா, ஒரு வளையல். நார்மல் தான், ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே கண்ணன் தான். எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க, கண்ணன் அலங்காரங்கள் எல்லாமே. ஸோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணர் தான் மெயினா இருக்கணும். அதனால அவர் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சமாக தலிகை பண்ணி அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா அவரால் முடியாது. என்ன பண்டிகை எதுவாக இருந்தாலும் வயசானவா ஆற்றல முடியாதவாளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அவளுக்கு தலிகை பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்னாக்கா மற்ற வேலைகள் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சிம்பிளாகவே பண்ணால் கூட சாயங்காலத்துக்குள்ளே நிச்சயமாக அப்படியே படவடத்து போயிடும், உடம்பு காம்படிஷன் மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் ஆரம்பிக்க முடியும். ஸோ சாதம் வச்சுட்டேன். புளியை கரைச்சி கொட்டிட்டேன். பருப்பு ரெடியாக எடுத்து பருப்பு ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா இது குழம்பு இதெல்லாம் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது. சாயங்காலத்துக்கு மேலே பெருமாளுக்கு அம்சையெல்லாம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் நின்றுடும். அதனால் கொஞ்சமாக தான் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுத்து, சாதமும் ரெடி ஆகிடுத்து. ஏதாவது ஒன்று அப்பளத்தை சுட்டு அப்பாவுக்கு கொடுத்துட வேண்டிதான். ஏன்னா கை ஒழியவே இல்லை காயெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு. ஸோ தக்காளி சாம்பார், சாதம் அண்டு அப்பாவுக்கு அப்பளம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு உண்டான லஞ்சுக்கு. மற்றபடி பெருமாள் சாயங்காலம் கிருஷ்ண ஜெயந்தி அம்சைக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பக்ஷணங்கள்லாம். ஸோ அதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன். உளுத்தம்பருப்பை வறுத்து பொடி பண்ணி சலித்து எடுத்துட்டாக்கா 2-3 விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த தடவை வீடியோஸை சும்மா பண்ணதை தான் காட்ட போகிறேனே தவிர டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப காமிக்கலை. காரணம் என்னென்னா, நிறைய வேலைகள் இன்றைக்கி ஒரே நாளில் பண்ண வேண்டியதாக இருக்குது. டைம் எவ்வளோ தூரம் முடியும்னு தெரியல. என்னோடய பிளான் என்னென்னா, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 3 மணிக்கு என்னோடய டைம்லேயே ரிலீஸ் பண்ணிவிட்டு அலங்காரங்களோடு முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலமாக ரிலாக்ஸ்டாக அம்சம் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு தோன்றது. ஆஸ் ஆஃப் நவ் வில் சி. அரிசி மாவு
பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு காய வச்சு அப்புறமா நீங்கள் மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு நைஸாக கிடைக்கும். எல்லா ராத்து மிக்ஸியும் நன்னாலாம் அரைக்க மாட்டேங்கிறது, எங்காத்ததே கொஞ்சம் சுமார் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துன்ட்டு எடுத்துட்டா நல்லாயிருக்கும். எது பண்ணுறதா இருந்தாலும் முறுக்கோ சீடையோ எதுக்குமே வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டா கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்துட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உப்பு செடிக்கு எடுத்துட்டுருக்கேன். உளுத்த மாவு வறுத்து பொடி பண்ணி சலித்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெண்ணெய், கொஞ்சமாக ஓமம், இதில் வந்து வெள்ளைச்செடிக்கு வந்து வெண்ணெய், அதே இதுதான் ஏலக்காய், இந்த வெல்லம் வந்து நல்லா இது பண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். பெருமாளே வெடிக்காமல் வரணும், அது ஒன்று தான் வேண்டுதலை. எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக உப்பு செடிக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வெள்ளைச்செடிக்கு வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வெல்லம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்தால் நல்லா வடிகட்டிட்டு பண்ணிக்கணும். வந்து எண்ணெய் சுடுற வேலைக்கு கிடுகிடுன்னு இதை ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டுறது எப்பயுமே வந்து அப்படியே முழுக்குன்னு உருட்டக்கூடாது. கொஞ்சம் கிராக் இருக்கிற மாதிரி தான் உருட்டணும். ஸோ அப்போ தான் வெடிக்காது. இது எல்லாமே போன தடவை நான் ஃபாலோ பண்ணேன். கம்ப்ளீட்டாக பாம் பிளாஸ்ட் ஆகிடுத்து. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. போன தடவை எனக்கு எல்லோரும் கொடுத்த ஐடியா. ஸோ இன்கேஸ் ஏதாவது அது ஒரு மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுற மாதிரி இருந்தால் தட்டை போட்டு மூடிடலாம். போன தடவை நான் அதை பண்ணலை. இந்த தடவை தட்டை எடுத்து வச்சுக்கிறேன் பக்கத்தில். ஸோ இதை உருட்டிட்டு அப்படியே உப்பு செடியை பொரிச்சிட்டு கடைசியாக காமிக்கிறேன். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. பெருமாளே நல்லபடியாக எனக்கு இந்த தடவை காப்பாற்றி கொடு. தீ ஒரே மாதிரி இருக்கணும். பக்கத்தில் மூடி வச்சுருக்கேன் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. கம்ப்ளீட்டாக ஓசையெல்லாம் அடங்கி எடுத்து கரெக்டான கலரில் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துடலாம். போன தடவையுமே 2 ஈடு நல்லா வந்துடுத்து. நல்ல கலகலான்னு சவுண்டு இருக்குது. ஸோ அப்படியே அடுத்த இடியும் போட்டுடலாம். உப்புச்சீடை வந்து 2 ஈடு தான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட்டு கலர் ரெடியாக எடுத்து இது ஆறிடுத்துன்னா அந்த கலர் வந்துடுறது. எடுக்கிறச்சு இந்த கலர் இருந்தால் கூட இவ்வளோதான். பெருமாளுக்கு சாஸ்திரத்துக்கு வெள்ளைச்சீடை கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அலண்டு போகாமல் இருக்கான்னு ஒரு 4-5 போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை உருட்டி பார்த்துக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி பட்சணங்கள் எல்லாமே ஒன்று ஒரு எக்ஸாம். ஸோ வெயிட் பண்ணலாம். அதே போல் இப்போ வெள்ளைச்சீடை அந்த வெள்ளத்தை குத்தி நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ உருட்டி போட்டுடலாம். தட்டு எப்பயுமே ரெடியாக இருக்குது. ஸோ இது இப்போ உப்புச்சீடை ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடுத்துன்னா வெள்ளைச்செடியை போட்டு எடுத்துட வேண்டிதான். உப்புச்சீடையை வந்து கரெக்டான பதத்தில் பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. அடுத்த ஐடு கொஞ்சம் மாவு கலந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் அலண்டு வர ஆரம்பிச்சுடுத்து. ப்ராபப்ளி வெல்லம் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா எப்பயுமே அப்பம் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அலண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு வறுத்த மாவை அதோடு ஆட் பண்ணி பிசைஞ்சு போட்டிருக்கேன். ஸோ இதோட இந்த வெள்ளைச்சீடை இதை முடிச்சுட்டு நடுவில் அப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வந்து தான் கண்டினியூ பண்ணணும். திருப்பி வெள்ளை சீடையும் ஆல்மோஸ்ட்டு ரெடியாக எடுத்து கொஞ்சம் மாவு கலந்த கையோட கரெக்டாக வந்துடுத்து. இந்த வெடிப்புகள் இருந்தால் தான் சேஃபும் கூட.
வெடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த உருட்டுற நேரத்தில் கரெக்டான இதுக்கும் ரொம்ப கலர் டார்க்காக எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஓசை அடங்கி எடுத்துனாக்கா ஆறுனதுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டி வேற ஆகும். ஸோ வெள்ளைச்சீடையும் ரெடியாக எடுத்து இதுக்கப்புறமா சீயை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நடுவில் அப்பாவுக்கு சாதம்லாம் கொடுத்துட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வரேன் நான். ஸோ வெள்ளைச்சீடையுமே நல்லா வந்துடுத்து. ரொம்ப அலண்டு போல் இந்த மாதிரி கிராக் இருந்தால் தான் அது கரெக்டான பதம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நான் நேற்றுக்கு ராத்திரி எங்கள் மாமியாரோட பேசிட்டு இருக்க சொன்னான், எங்கள் 2வது மச்சினர் பொண்ணுக்கு பாசிப்பருப்பு உருண்டை பண்ணி கொடுத்தேன், அது வீக்கெண்டில் ஊருக்கு போய்டுறது அப்படின்ட்டு. ஸோ மாமியார் சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளிஃபைடாக பண்ணிக்கோ, காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்காத அப்படின்ட்டு. ஸோ ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பை வறுத்துட்டு இது ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை போட்டு இதை நம்ம பாசிப்பருப்பு உருண்டை ஒன்று பிடிச்சிடலாம். வறுத்து பொடி பண்ணி சலித்து எடுத்துக்கணும். ஸோ பைத்தம்பருப்பு வந்து நான் வறுத்து எடுத்துட்டேன் இல்லையா பாசிப்பருப்பை, அதோட சர்க்கரையும் போட்டு இது பண்ணிட்டேன். ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டுன்ட்டேன். இதை அப்படியே கொஞ்சமாக சலிச்சுன்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கொட்டி இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை நான் இப்போ வந்து சலிச்சுன்ட்டு ரொம்ப ஏதாவது திப்பி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணி நெய்யில் பொரித்து மாவில் போட்டுட்டேன். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த கையோட இதை அப்படியே பிசிறி உருண்டை பிடிக்க வேண்டிதான். சூடு இருக்கச்சியே கொஞ்சம் கை பொறுக்கணும், கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆறு எடுத்துனா பிடிக்க வராது, கை வந்து கொதிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி. கை நல்லா சுடுறது. முந்திரி பருப்பு நிறையா வந்தால் பிடிக்கும் எனக்கு, அதுக்கோசரம் போட்டுட்டேன். அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. கையெல்லாம் பாருங்கள் எப்படி சிவந்து போடுறது. பொதுவாகவே இது ரெகுலர் பேசிஸில் பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு சாயங்காலம் வந்தாக்கா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் ரிச்சு, நட்ஸ் இருக்கிறதுனால, நெய் நட்ஸு. ஸோ இது அத்தனையுமே உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பயத்த உருண்டை பிடிச்சாச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுத்து. ரவா லட்டுக்கு வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டால் எப்படி பாசிப்பருப்பு இது எடுத்துட்டேனோ அதே மாதிரி இதையுமே நம்ம நல்லா சவக்க வறுத்துன்ட்டு அதோட ஒரு கப்பு சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து சலித்து எடுத்துன்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு எப்படி வந்து பயத்த உருண்டை பிடிச்சோமோ அதே மாதிரியே தான் நம்ம வந்து ரவா உருண்டையும் பிடிக்க போகிறோம். ரவா லட்டு பாருங்க எவ்வளோ அழகாக ரெடியாக எடுத்தோம். அடுத்தாப்பில் சீயம் பண்ணிக்கிறதுக்கு தேங்காயை துருவி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கப்புறமா வெல்லம் வந்து ஓரளவுக்கு ஒரே ஒரு கம்பி பதம் வந்ததுனாக்கா இதை நம்ம கொஞ்சம் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா போட்டு இதை போட்டு கிளறிட்டு கெட்டியாகிற மாதிரி வந்துடுத்துன்னா உருட்டி எடுத்து வச்சுட்டு லைட்டாக மைதா மாவு கரைச்சி அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு, ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு அதை டிப் பண்ணி பொரித்து எடுத்துட்டோன்னா நமக்கு சீயம் ரெடி ஆகிடும். ஏதோ அவசரமாக பண்ணிட்டுருக்கேன். கரெக்டான பதம் வந்துடுது. இதுக்கு மேலே வரக்கூடாது, அப்புறமா பாகு முத்தி போயிடும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இது கிளறிட்டு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாக்கா
வெல்லம் கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆறணும் இல்லையா, இப்போ கொதிக்க இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டிப்படும். அப்போ நம்மளால் அழகாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மேல் மாவில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துட்டா நமக்கு சீயம் ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ உப்பு சீடை வெள்ளை சீடை பொரிச்ச அதே எண்ணெயிலேயே இப்போ நான் சீயத்துக்கு உருட்டி எடுத்துட்டேன் மேல் மாவு. இது அப்படியே சும்மா இந்த மாதிரி டிப் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். நம்ம பொரிச்சிட்டு காமிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக காட்ட முடியல. சீயம் பார்த்தேன்னாக்கா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அழகாக ரெடியாக எடுத்து. அவல் பாயசம் நான் ரீசெண்டாக தான் காமிச்சேன், ஸோ அதனால் நான் திருப்பி காமிக்கலை. ஸோ அவல் பாயசம் ரெடியாக எடுத்து. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளைச்சீடை, பயத்த உருண்டை, ரவா லட்டு, உப்புச்சீடை, சீயும், அவல் பாயசம், நவநீதம் ரெடி பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், ரொம்ப டயர்டாக எடுத்து. ஸோ அடுத்தாப்பில் கிருஷ்ணருக்கு அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ண வேண்டிதான். இன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும். சாயங்காலம் ஆனால் க்ளவுடி ஆகிடும், இருட்டாகிடும், அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ பிரைட் சன்லைட் ஜன்னல் வழியாக அழகாக வருது. ஸோ எல்லாம் பாருங்க, கிருஷ்ணர் சாப்பிட்றதுக்கோசரம் வெயிட்டிங்கில் நிற்கிறதுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன அழகு கிருஷ்ணர், திருஷ்டி பற்ற போதுரா கண்ணா. கேட்கவே வேண்டாம். எல்லோருக்கும் ஒன்ஸ் அகெயின் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.